Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. TNA 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான கவுன்சிலிங் நடைபெற்றுட்டு இருக்குது. அதில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 10லேருந்து உங்களுக்கு தொடங்குது. இதில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11 அண்ட் ஆகஸ்ட் 12 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடைபெறும். இதில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கட் ஆஃப் 178.975 அதிலிருந்து 142 கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் உங்களுக்கு 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைமிங் இருக்குது. இப்போ ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல நீங்கள் பிஸியாக இருந்துகிட்டு உங்களோட காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சாய்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதத்தில் தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து மெக்கானிக்கல் சிவில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த சேனலில் டாப் 30 காலேஜஸ்க்குரிய அந்த காலேஜஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவைலபிளாக இருந்திருக்கும். ரவுண்டு 2 மாணவர்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி மெயினான டிபார்ட்மெண்ட்ஸ், கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு மீதி உள்ள சீட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த டாப் 30 காலேஜஸில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த சிஎஸ்சி, இசிஇ அதன் மாதிரி டிமாண்டான டிபார்ட்மெண்ட்ஸ் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில். அந்த இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டாப் 30 காலேஜஸ்க்குரிய வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க்கில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் 30 காலேஜஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ரவுண்ட் 1 மாணவர்களுக்கான ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்டு 2 மாணவர்களுக்கு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க வேண்டிய காலேஜஸ், இந்த காலேஜஸ் இதே ஆர்டரில் கொடுங்க உங்களுக்கு. இது வந்து கட் ஆஃப் பேசிஸ்லையும், அதாவது மெயினாக சிஎஸ்சி வந்து ஹை கட் ஆஃபில் இருக்கும். ஸோ அதனோட பேசிஸ்லையும், அதற்கு அடுத்ததாக சிஎஸ்சியும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்குரிய கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பார்த்து உங்களுக்கு இதை வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கொடுத்துருக்கீங்களா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த 2024 கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா அவங்களுக்குரிய ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப்க்குரிய காலேஜஸ் வந்து நிறைய கொடுக்காதது தான். அவங்க வந்து சாய்ஸஸ் கம்மியாக கொடுத்ததும் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து அதெல்லாம் பண்ணாமல் நிறைய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸஸில் கொடுங்க. ஒரு 150 சாய்ஸஸ் கூட கொடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாப் காலேஜஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன சீட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜஸில் உள்ள சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுங்க. நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, இசி அது மட்டும் பார்த்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அதுவுமே உங்கள் சாய்ஸஸில் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நாட் அலாட்டட் வராமல் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்டு 2 மாணவர்கள் வந்து இந்த டாப் காலேஜஸில் எடுத்தால் தான் உங்களுக்கான இன்ஜினியரிங்கோட ஸ்டடீஸ் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து இதை வந்து கட் ஆஃப் பேசிஸ்லேயே அந்த காலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் பார்த்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இந்த இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரவுண்டு 2 மாணவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் நீங்கள் வாங்கியிருக்க கட் ஆஃபும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதன் பேசிஸில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம காலேஜஸ் லிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த காலேஜஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோடு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன். அதே மாதிரி அட்டானமஸா அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னையில் இருக்குது. இந்த காலேஜ் சென்னையில் தண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. இதனோட டிஎன்ஏ கோட் 1216. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இதனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரவுண்டு 2 மாணவர்களுக்கான இன்னொரு காலேஜ் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், வெஸ்தாம்பரம், சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 1324. இதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் வருது. நமக்கு சவிதா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரக்கூடிய காலேஜஸில் இந்த ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜும் வருது. ஸோ இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க.
அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் மெப்கோ ஷெலங்க் இன்ஜினியரிங் காலேஜ். இது அட்டானமஸ் காலேஜு. இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4960. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதனோட டிஎன்ஏ கோட் 4974. லாஸ்ட் வீடியோவில் டாப் 30 காலேஜஸ் அதுலேயும் ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜ் வருது. இந்த செட்லேயும் உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் வரும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 4962. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சவுத் சைடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். நல்ல காலேஜ் தான். நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ். டிஎன்ஏ கோட் நோட் பண்ணிக்கோங்க 4962. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். சென்னையில் பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1231. அதற்கு அடுத்ததாக வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜு. இது வந்து அம்பத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் இருக்குது. இது சென்னையில் உள்ள காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 1120. அதற்கு அடுத்ததாக மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1309. அட்டானமஸ் காலேஜு. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜு. இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து அட்டானமஸ் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 2603. நம்ம கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் லிஸ்ட்லேயும் இந்த காலேஜ் வந்து இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். இது ஃபீஸ் கம்மியாகவும் ஓரளவு கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனோட வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இது காட்டான்குளத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1422. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. இது வந்து முன்னாடி ஐஆர்டிடி அப்படி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 2709. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட கட் ஆஃபும் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி எல்லாம் பிசி கேட்டகரிக்கே வந்து ஒரு 185 அந்த ரேஞ்சில் இருக்கும். இசி 180 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் இதனோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்து வைங்க. எப்படினாலும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு மாணவர்கள் வந்து வேறு காலேஜஸ் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2710. இதோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா சிஎஸ்சிக்குள்ளதெல்லாம் வந்து 181.5 அந்த மாதிரி இருக்கும். பிசி கேட்டகரிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு 180 170 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஈஸியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 170 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2710. அதற்கு அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கொல்லுப்பாளையம் வில்லேஜில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2764. இப்போ ரீசெண்டாக இந்த காலேஜில் இருந்துட்டு ஒரு ஏஐ மூலமாக ஒரு ரோபோ உருவாக்கி அதுவும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கான ஒரு டெக்னாலஜியாக ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சதுன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். முதல்ல அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டும். இதனோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி வந்து 181.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி இசிஎல்லாம் 175 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸும் வந்து 170+ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இது பொள்ளாச்சியில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2706.
பிசி கேட்டகரிக்கெல்லாம் சிஎஸ்சிக்கு வந்து இது வந்து 170 ப்ளஸ் அந்த கட் ஆஃப் ரேஞ்சு தேவைப்படுது. இசிக்கெல்லாம் 160 ப்ளஸ் அந்த 167 அந்த மாதிரி ரேஞ்சில் தேவைப்படுது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பிசி கேட்டகரிக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டகரியிலே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரினா உங்களுக்கு பிசி கேட்டகரி வரும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து கம்மியாகிட்டே போகும். உங்களுக்கு பிசிக்கே இந்த கட் ஆஃப்க்கு கிடைக்கிது அப்படின்னா எம்பிசி எஸ்சிக்கெல்லாம் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இதனோட வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் எல்லா கேட்டகரியும் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ லெங்க்த்தியாகவும் போகும் இது. அதனால தான் நான் ஒரு கேட்டகரிக்கு சொன்னீங்கன்னா அதன் பேஸ் மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு எம்பிசிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே கம்மியாகிட்டே போகும். அதனால தான் உங்களுக்கு பிசி கேட்டகரியோட ரெஃபரன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு அடுத்த காலேஜு உங்களுக்கு எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். கரூர் டிஸ்ட்ரிக்டில் தலவப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2608. அதற்கு அடுத்ததாக வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது சென்னையில் ஆவடி அந்த ஏரியாவில் இருக்குது. ஆவடி டு ஆலமதி ரோடு அது போகிற ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோடு 1118 1118 1118 இதனோட டிஎன்ஏ கோட். இதனோட உங்களுக்கு பிசி கேட்டகரிக்கான சிஎஸ்சி அதெல்லாம் வந்து 163 அந்த 163 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இசி பார்த்திங்கன்னா 150 ப்ளஸ் 155 அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஐடியும் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 160 அந்த கட் ஆஃப் ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பச்சைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2725. இது பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சிக்கெலாம் வந்து 162 அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. 160 ப்ளஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இசியும் 160 ப்ளஸில் கிடைக்கிது. ஸோ இதுவும் அந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதனோட டிஎன்ஏ கோட் 2725. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜு. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, CIPET. இது கிண்டியில் இருக்குது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜு. இது முன்னாடி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜிக்குரிய கோர்ஸும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி கோர்ஸஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இதுவும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த காலேஜும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் அந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அந்த காலேஜும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த செக்ரி காரைக்குடியில் உள்ள செக்ரி அந்த காலேஜும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இது மூணுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட காலேஜு. இந்த சிப்பெட் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காலேஜ் கொடுக்கலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 1321. இது வந்து பிடெக் டிகிரி அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லேயே வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வந்து JPR இன்ஜினியரிங் காலேஜ், OMR சென்னையில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1306. இது சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த OMRல சத்யபாமா யூனிவர்சிட்டி அந்த பக்கத்தில் இருக்குது இந்த காலேஜு. அதற்கு அடுத்ததாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு தான் இது வந்து பேர் போனது. இது ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும் இல்லை பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதனோட டிஎன்ஏ கோட் 2343. இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் தில்லை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் VSB இன்ஜினியரிங் காலேஜ், கோவை ரோடு, கரூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2622. அதற்கு அடுத்து உள்ள காலேஜ் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 5910. இந்த PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து
மதுரை, திண்டுக்கல், தேனி அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜு. பிஎஸ்என்ஏ காலேஜ் வந்து அந்த சுற்றுவட்டாரத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேறு காலேஜஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சிக்கெலாம் 173+ அந்த மாதிரி வருது, இசிக்கெலாம் 165+ அந்த மாதிரி வருது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல காலேஜு. இதனோட காலேஜ் வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு அதுக்கடுத்து நான் கொடுக்குறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு பார்த்துட்டே வந்துடலாம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான காலேஜஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் அந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இந்த பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 5910. அதற்கு அடுத்ததாக சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி OMR சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜு. இது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டாப் 30 காலேஜஸில் வரக்கூடிய அந்த காலேஜோட செகண்ட் காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 1149. இந்த காலேஜோட வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம், கேம்பஸ் டூர் கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த சென்ட் ஜோசப்ஸ் மேனேஜ்மெண்ட்டே இந்த காலேஜும் சேர்ந்து நடத்துகிறதுனால 2 காலேஜையும் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இதாக தான் வரும். ஸோ இந்த காலேஜையும் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு 160+ அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம் இதில் செக் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜு. அதனோட டிஎன்ஏ கோட் 2653. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜு, திருச்சி சமயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 3830. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். அதற்கு அடுத்ததாக KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சரவணம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 2751. அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெங்கடபுரம் ஏரியாவில் இருக்குது, LNT பைபாஸ் போகிற அந்த வழியில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2727. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிஸ்ட்லேயே ஒரு சில காலேஜஸ் 1 or 2 காலேஜஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கட் ஆஃப் செக் பண்ணும்போது, ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காலேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நார்மலாக வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் தான் ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு சில காலேஜஸில் வந்து இசி டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதன் பேசிஸ்லேயும் தான் இந்த காலேஜ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கட் ஆஃபும் இந்த காலேஜோட கட் ஆஃபும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸை வந்து கொடுங்க. நீங்கள் உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன், தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் நான் லிங்க்கில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து LNT பைபாஸ் அந்த ரோட்டில் தான் இருக்குது. சீராபாளையம் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸில் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2735. இந்த காலேஜோட கட் ஆஃபும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் 170+ அந்த மாதிரி இருக்குது. நார்மலாகவே வந்து இந்த கற்பகம் இன்ஸ்டிடியூஷன் அந்த காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதற்கு அடுத்ததாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் உள்ள காலேஜு. இதை வந்து முன்னாடி பிட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற நேமில் இருந்தது பிட் கேம்பஸ்னு. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நேமில் மாறி இருக்கு. திருச்சியில் உள்ள காலேஜு. இதனோட டிஎன்ஏ கோட் 3011. லாஸ்ட்டாக 60th பிளேஸில் உள்ள காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 4971. இதனோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 160 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்குது. இசி 150+ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம 60 காலேஜஸ் டோட்டலாக பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு 30 காலேஜஸ், இப்போ ஒரு 30 காலேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த 60 காலேஜஸும் வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வந்து ஏற்படுதாக இருக்கும். ரவுண்டு 2க்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 77,947 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் வந்து கவனமாக நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃபு இந்த காலேஜோட கட் ஆஃப் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சாய்ஸஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டே வைங்க. ஒன்ஸ் கிடச்சதுனாலும் நீங்கள் காலேஜ் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போய் ஜாயின் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 60 காலேஜஸ் கிட்ட டாப் காலேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம
61 பிளேஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த டாப் 100 காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் 100க்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, காலேஜோட தரம், ஸ்டடீஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மெயினாக வந்து கட் ஆஃப்லாம் செக் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம டாப் 100க்குள்ளே இந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த காலேஜ் லிஸ்ட்டில் 61 அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2618. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா சூரமங்கலம் போஸ்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்டு 2 மாணவர்களும் ரவுண்டு 3 மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த இயரில் இப்போ உள்ள இயரில் உங்களுக்கு 71 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸும் இசிக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கல்லப்பட்டி ரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோட் 2736. இந்த காலேஜ்லையும் பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு 2024க்கு 71 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவுமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 172 வருது. அதே இது பிசி கம்யூனிட்டிக்குன்னா உங்களுக்கு சிஎஸ்சி 165.5 வருது. இசிஇ 154 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்குது. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னை. இதனோட டிஎன்ஏ கோட் 1311. இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இயருக்கு. இதோட கட் ஆஃப் மார்க்கு சிஎஸ்சி வந்து 163, இசிக்கு 158 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இது பிசி கம்யூனிட்டிக்கு. உங்களுக்கு இந்த காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸும் உங்களுக்கு இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து உங்களுக்கு 4 காலேஜஸில் தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நேரில் ஒரு தடவை போயிட்டு அதனோட ஸ்கோப்லாம் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணி அங்கேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜில் ரெகுலராக உள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் போக உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3 மாணவர்களுக்குமே வந்து டாப் காலேஜஸாக பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பஞ்சப்பூர், திருச்சி ரீஜனில் உள்ள இந்த காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோடு 3819. இந்த காலேஜோட கட் ஆஃபும் பார்த்திங்க அப்படின்னா ஓசி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 177 வருது. பிசி சிஎஸ்சிக்குன்னா பிசி கம்யூனிட்டி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 167.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. இசிஇ 157 இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, சிஎஸ்பிஎஸ், ஏஐஎம்எல், ஏஐடிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த காலேஜும் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2723. இதனோட உங்களுக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா திண்டல் போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வருது இந்த காலேஜ். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு 74 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 4678. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இந்த இயர் வந்து இங்கேயும் உங்களுக்கு 37 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்குரிய சீட்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி 172 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வருது. இது பிசி கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி 161, இசி 148.5, அதுக்கப்புறம் ஐடி 154.5, சிஎஸ்பிஎஸ் 144, ஏஐடிஎஸ் 152 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜும் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். இதை ஒட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், கோயம்புத்தூர். இதனோட டிஎன்ஏ கோடு 2025. இது வந்து மருதமலை அடிவாரத்தில் அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். இந்த இயர் வந்து இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு 27 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் தான். எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மானாமதுரை தாலுக்கில் இருக்குது.
இதனோட டிஎன்ஏ கோட் 5842. இது வந்து ஃபார்மர்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி நேமில் உங்களுக்கு இருந்தது. இந்த காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் கைக்கு போயிருக்கனால எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நேமில் மாறி இருக்குது. இது வந்து பொட்டப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது, மானாமதுரை தாலுக், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோடு 2750. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா கண்ணம்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். 8th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 5904. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா பொட்டப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதுலேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதையும் வந்து மாணவர்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் காலேஜஸில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோடு 2708. இதனோட அட்ரஸ் ஒத்தக்கால் மண்டபம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதுலேயும் பார்த்திங்கன்னா 34 சீட்ஸு இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 156.5, இசிக்கு 151.5, அப்புறம் ஐடிக்கு 154.5. இதில் வந்து இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, 137.5 இதனோட கட் ஆஃப். ட்ரிபிள்இயும் 142, ஏஎம்எல் வந்து 155.5. உங்களுக்கு கட் ஆஃபெல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்கள் வந்து இந்த காலேஜஸும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கோட் 3826. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட அட்ரஸ் வந்து தொட்டியம், திருச்சி அந்த ஏரியாவில் இருக்குது. இதனோட சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 101 சீட்ஸ் கிட்ட இதில் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2726. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலப்பட்டி ரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து இந்த இயர் உங்களுக்கு 60 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இந்த காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. உங்களுக்கு 4 காலேஜஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஒரு காலேஜும், இன்னொரு காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ ஏரோஸ்பேஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2704. இதனோட அட்ரஸ் நரசிபுரம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த இயர் பார்த்திங்கன்னா இதில் 199 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 1237. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்கத்தா ஹைவே, பொன்னேரியில், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2607. இந்த காலேஜோட அட்ரஸ் திருச்செங்கோடில் இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். இதனோட கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸோட சிஎஸ்சி அதனோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 155 அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 1122. இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த இயர் 50 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது சமயபுரம், மணச்சநல்லூர் தாலுக்கில் இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வரும். இதனோட டிஎன்ஏ கோட் 3701. அதற்கு அடுத்ததாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்னம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1140. இந்த காலேஜும் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஹோசூரில், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2601. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோடு 2613. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. அதற்கு அடுத்ததாக நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2715.
இதோட அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பிச்சண்டம்பாளையம் போஸ்ட்டு அதில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஹிந்துஸ்தான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, அதனோட செகண்ட் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோடு 2740. இதனோட அட்ரஸும் பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 36 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 3795. இதனோட அட்ரஸ் இருங்காலூர், மணச்சநல்லூர் தாலுக், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது. இதனோட கட் ஆஃப் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சியெல்லாம் 147+ அந்த ரேஞ்சில் இருக்குது. இசிஎல்லாம் 136.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். இதனோட டிஎன்ஏ கோட் 3465. இது சேதுரப்பட்டி, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 1114. இது திருவேற்காடு, சென்னை ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 4955. இதனோட அட்ரஸ் வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. இந்த காலேஜ்லேயும் இந்த இயர் வந்து 14 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 5530. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் இருக்குது. அதற்கு அடுத்ததாக அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டிஎன்ஏ கோட் 4972. இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இரச்சக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதனோட ஃபஸ்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்குது. இது வந்து அவங்களோட செகண்ட் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த காலேஜும் பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தகுதி வாங்கியிருக்காங்க. இதனோட டிஎன்ஏ கோடு 2357. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ்னா உங்களுக்கு விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2620. இதில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். ஸோ நீங்கள் இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா குமாரமங்கலம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்ததாக பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2741. இது பல்லடம் ரோடில் பொள்ளாச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2707. இதனோட அட்ரஸ் துடுப்பத்தி போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 3806. இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிறுகுளத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. இது ஒரகடம் அந்த ஏரியா கிட்ட இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோடு 1413. இதனோட சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இயர் இருக்கிறதுலே ஜாஸ்தியான சீட்ஸ் வந்து இந்த காலேஜ் இவங்க இப்போ வாங்கியிருக்காங்க. 520 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 214 சீட்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த இயர் வந்து கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட்ஸ் பார்த்திங்கன்னா 734 சீட்ஸ் கிட்ட வருது. இருக்கிறதுலையே இந்த இயரில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் தான். 520 சீட்ஸ் கிட்ட இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகுது. இதனோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இது ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 149.5 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இசிக்கு 126 அந்த மாதிரி இருந்திருக்கு. பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் 123.5 தான் இருந்திருக்கு. இசிக்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங்கே க்ளோசிங் ரேங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாததுனால உங்களுக்கு அது லிஸ்ட் அவுட் ஆகலை. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதனோட டிஎன்ஏ கோட் 5010. இது சென்னை பெங்களூர் ஹைவே அந்த ஏரியாவில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2609. இது மல்லசமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. 35 சீட்ஸ் கிட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க.
ஆல்ரெடி இருந்த சீட்ஸை விட ஒரு 35 சீட் கிட்ட இதில் வந்து கம்மியாக இருக்குது. அதற்கடுத்ததான் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2610. இது ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதனோட கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி 127, இசி 114 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனோட டிஎன்ஏ கோட் 4676. இது சல்வார்பட்டி சிவகாசி ஏரியாவில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். டாப் 30 காலேஜஸ் ஒரு ஃபஸ்ட்டு செட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஒரு செட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3 மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃபுக்கும் ஒத்து வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃப்க்கும் எப்படி காலேஜ் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு அதனோட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.